கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. எபிரேயர் 4:12. For the word of God is living and powerful. Hebrews 4:12. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் உயிர் உள்ளது. எனது பெரிய அக்கா ஏஞ்சலின் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்தபோது அவ ஹேண்ட்பேக்ல வச்சிருந்த பைபிள் அந்த ஆக்சிடென்ட்ல ஃபுல்லா ரத்தமா மாறிந்தது. அந்த பேக் அப்படியே வீட்டிற்கு வந்தது. எங்க அம்மா அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சு ஒவ்வொரு பக்கமா காய வச்சு எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த பைபிளை நான் பார்க்கும் போதெல்லாம் எடுத்து அதன் பக்கங்களை புரட்டி, என்ன ஏசப்பா நீங்க உயிரை கொடுத்திருக்கலாமே அப்படி என்று புலம்புவது உண்டு. அவள் இறந்து ஒரு 10 மாதங்களுக்கு மேல் இருக்கும். அன்றைக்கும் அந்த பைபிளை எடுத்து புரட்டி கொண்டே, என்ன ஏசப்பா இப்படி பண்ணிட்டீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சரியாக அந்த பக்கம் உபாகமம் 3:26 என் கண்களில் படும்படியாக நின்றது. அந்த பைபிள் கர்த்தர் கூறும் வார்த்தைகள் மாத்திரம் ரெட்டிங்கில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பைபிள். முன்னாடி இருக்கும் வார்த்தைகள் எதுவும் அல்ல. சரியாக தேவன் என்னை படிக்க வைத்தது போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நான் அப்படியே நடுங்கி போனேன். சாரி ஏசப்பா, இனி நான் பேச மாட்டேன் என்று சரண்டர் பண்ணினேன். அதற்கு முன்பாக ஒரு 50 தடவைக்கு மேலாக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பேன். அது என் இயேசுவை அவ்வளவாக துக்கப்படுத்தி விட்டது. ஒரு மனிதனுக்குள் உயிர் இருந்தால்தான் பேச முடியும். அதே போல தேவனுடைய வசனத்திலும் ஜீவன், உயிர் இருக்கிறது. எனவேதான் இன்றும் நம் சூழ்நிலைகளில் கர்த்தரின் வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. இயேசுதான் வார்த்தை, வார்த்தைதான் இயேசு. எனவே நாம் வேதம் வாசிக்க பைபிள் எடுக்கும் போதெல்லாம் இயேசுவே என்னோடு பேசும் என்று சொல்லி திறந்த மனதுடன் வாசிப்போம். கண்டிப்பாக தேவன் நமது கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை வேதத்திலிருந்து தருவார். ஆமேன்.